இந்த வீடியோ பதிவில் புழுக்களை கோழி குஞ்சுகளுக்கு தீவனமாக தரதை பற்றி பார்க்க போகிறேங்க. இந்த புழுக்களை கோகோபீட் மஞ்சி, மீன் கழிவு, கம்பெனி தீனி இது மூணையும் மிக்ஸ் பண்ணி உற்பத்தி பண்ணிக்கிறேங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும் புழு நல்லா உற்பத்தியாக இருக்குது. அடுத்த வீடியோ பதிவில் புழு எப்படி உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தனி வீடியோவே நான் போடுறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் குஞ்சுலேருந்து ஒரு 3.5 மாதம் குஞ்சு வரைக்கும் கொடுத்தோம்னா நம்ம குஞ்சோட க்ரோத்து நல்லா இருக்குதுங்க. எந்த இழப்பீடு வரதில்லை. குஞ்சு வந்து தெளிவாக இருக்குது. இந்த ரெக்க தொங்கி இறக்குறது அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்கிறதில்ல. நான் வீடியோலேயே காட்டுறேங்க. ஒரு 5 நாள் குஞ்சுலேருந்து 1 மாதம் குஞ்சு வரைக்கும் இது எந்த அளவுக்கு சாப்பிடுது, அதோட க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் வீடியோலேயே காட்டுறேங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் புழு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸாகவே உற்பத்தி ஆகிருக்குது. இதில் பூரா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 நாளான குஞ்சு. நல்லா புழுக்களை விரும்பி சாப்பிடுது. இந்த ரெக்க தூங்கி இறக்குறது அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்கிறது இல்லைங்க. குஞ்சுகளும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. பண்ணையாளரோட ஒரு பெரிய பிரச்சனையே பார்த்திங்கன்னா இந்த குஞ்சுகளோட இழப்பீடு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 நாளான குஞ்சு. பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பு இருக்குது. குஞ்சுகள் வந்து புழுக்களை எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுது அப்படிங்கிறதையுமே. குஞ்சுகளோட சைனிங் பார்த்திங்கன்னா அந்த புழுக்கள் போடுறங்காட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்குது. சைனிங் நல்லா இருக்குது, சுறுசுறுப்பும் நல்லா இருக்குது. பண்ணையாளர்கள் வந்து சொல்கிறது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்குள்ளேயே எல்லாம் இறந்து போயிருன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி புழுக்கள், கரையான் இந்த மாதிரி உற்பத்தி பண்ணி கொடுத்தோம்னா கோழி குஞ்சு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க. அது இழப்பீடே இருக்கிறது இல்லை. மேக்ஸிமம் நான் இந்த 1 இயராக பண்ணி கொடுத்துட்டுருக்குறேங்க. எந்த இழப்பீடும் வரதில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28 நாள் ஆன குஞ்சு. குஞ்சோட க்ரோத்து ஒரு 250 கிராம் வருங்க. 28 நாள்லேயே ஒரு 250 கிராம் பக்கமாக வருங்க. குஞ்சும் நல்லா இருக்குது. நம்ம வந்து எல்லா நேரமும் இந்த கம்பெனி தீனியும் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வேளை இந்த மாதிரி புழு உற்பத்தி பண்ணி கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். குஞ்சுகளோட சுறுசுறுப்பும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுதுன்னு குஞ்சுகளுமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பதிவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.